ஹலோ மக்களே, வெல்கம் டு தி அமேசிங் சேனல். துபாய் உலகத்துல இருக்கிற ரொம்பவுமே ஆடம்பரமான நாடுகள்ல ஒண்ணு. இங்க கார்ல இருந்து கக்கூஸ் வரைக்கும் தங்கத்தை பயன்படுத்துவாங்க. இப்படிப்பட்ட துபாயில கடுமையான சட்டங்களும் இருக்கு, வித்தியாசமான வாழ்க்கை முறைகளும் இருக்கு. நாம துபாயில சோசியல் மீடியால யாராவது பத்தி தப்பா கமெண்ட் பண்ணோம்னா நம்மளுக்கு பல கோடி ரூபாய் ஃபைன் வரும். அதே மாதிரி உலகத்துல இருக்கிற ரொம்பவுமே காஸ்ட்லியான சூப்பர் காரை துபாயில போலீஸ் பயன்படுத்தக்கூடிய பெட்ரோல் காரா பயன்படுத்திட்டு வராங்க. இந்த வீடியோல இந்த மாதிரி நமக்கு ரொம்பவுமே ஆச்சரியத்தையும் அதிர்ச்சியும் தரக்கூடிய துபாயை பற்றிய 10 ஃபேக்ட்ஸை பத்தி தான் பார்க்க போறோம். இந்த வீடியோ ரொம்பவுமே இன்ட்ரெஸ்டிங்கா இருக்க போகுது. சோ வீடியோவை கடைசி வரைக்கும் ஸ்கிப் பண்ணாம பாருங்க. வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காம லைக் பண்ணுங்க, உங்க ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்க. வீடியோ பார்க்கறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்துல இருக்கிற பெல் ஐகானையும் கிளிக் பண்ணுங்க. அப்பதான் நான் போடுற வீடியோ உடனே உங்களுக்கு கிடைக்கும். போலீஸ் கார். துபாயில ரொம்பவுமே காஸ்ட்லியான கார்ஸ் அங்க இருக்கிற பணக்காரங்க கிட்ட மட்டும் கிடையாது, அங்க இருக்கிற போலீஸ் டிபார்ட்மெண்ட் கையிலயும் இருக்குது. துபாய் போலீஸ் அவங்களோட டிபார்ட்மெண்ட்டுக்கு சூப்பர் கார்ஸை வாங்குறதுக்கும் அதை பராமரிக்கிறதுக்குமா பல கோடி ரூபாய ஆண்டுதோறும் செலவு செய்யறாங்க. துபாயில இருக்கிற போலீஸ் டிபார்ட்மெண்ட்ல உலகத்துல இருக்கிற எல்லா வகையான காஸ்ட்லி கார்ஸும் இருக்கு. லம்போர்கினில இருந்து போர்ஷே, ஃபெராரி, புக்காட்டி, மஸ்டாங்னு அனைத்து வகையான சூப்பர் கார்ஸையும் அவங்க பயன்படுத்திட்டு வராங்க. இந்த கார்களை எல்லாம் அவங்க வெறும் பப்ளிசிட்டிக்காக மட்டும் வாங்குறது இல்ல. துபாயில இருக்கிற ரோட்ல பெட்ரோல் போறதுக்கு அங்க இருக்கிற போலீஸ் இந்த மாதிரி சூப்பர் கார்ஸ் தான் பயன்படுத்துவாங்க. பல கோடி மதிப்புள்ள இந்த கார்களை வாங்குறது மட்டும் இல்ல, அதை மெயின்டைன் பண்றதுக்கும் பல கோடிகள் செலவாகுது. இது எல்லாத்தையும் அந்த அரசாங்கம் முன்னிருந்து செய்யறாங்க. இதற்கு முக்கியமான காரணம் துபாய் தன்னை ஒரு ஆடம்பரமான பணக்கார நாடா உலக நாடுகள் மத்தியில பப்ளிசிட்டி பண்றதுக்காகவே இந்த மாதிரி செயல்களை எல்லாம் செஞ்சுட்டு வராங்க. கோல்டு ஃபேஷியல். வீடியோவோட தொடக்கத்துல நான் சொன்ன மாதிரி துபாயில கார்ல இருந்து கக்கூஸ் வரைக்கும் அவங்க தங்கத்தை பயன்படுத்துறாங்க. அதனால அவங்க அதை முகத்துக்கு மட்டும் பயன்படுத்தாமலா இருக்க போறாங்க. அந்த மாதிரி அவங்க யூஸ் பண்ற உலகத்திலேயே ரொம்பவுமே காஸ்ட்லியான ஒரு ஃபேஷியல் தான் கோல்டு ஃபேஷியல். கோல்டு ஃபேஷியல்னு சொன்னோன்னே ஏதோ கோல்டு கிரீமை வச்சு இவங்க ஃபேஷியல் பண்ணுவாங்கன்னு நீங்க நினைக்காதீங்க. இவங்க ஒரிஜினலா தங்கத்தை பயன்படுத்தி ஃபேஷியல் பண்றாங்க. அதுவும் 24 கேரட் தங்கத்தை அந்த ஃபேஷியலுக்கு இவங்க பயன்படுத்துறாங்க. இந்த ஃபேஷியலுக்கு அவங்க ரொம்பவுமே மெல்லிசான தங்க ஷீட்டுகளை பயன்படுத்துறாங்க. தங்கத்துக்கு மருத்துவ குணங்கள் ரொம்பவுமே அதிகமா இருக்கிறதா அவங்க நம்புறாங்க. தோல்ல இருக்கிற சுருக்கத்தை போக்கி முகத்துக்கு அதிகப்படியான பொலிவை இந்த தங்கத்தால கொடுக்க முடியும்னு சொல்றாங்க. இந்த மாதிரி ஒரு தடவை அவங்க ஃபேஷியல் பண்றதுக்கு துபாயில அவங்க எவ்வளவு சார்ஜ் பண்றாங்கன்னு கேட்டீங்கன்னா தலையே சுத்திரும். இந்த ஃபேஷியலுக்கு அவங்க 25,000 திர்ஹம்ஸை சார்ஜ் பண்றாங்க. அது இந்திய ரூபாய்க்கு கிட்டத்தட்ட 6 லட்சம் வரைக்கும் வரும். இவ்வளவு விலை கொடுத்து ஃபேஷியல் பண்றதால நம்மளோட முகத்துல பல அற்புதங்கள் நடக்கும்னு அவங்க சொல்றாங்க. இந்த ஃபேஷியல் வயதான தோற்றத்தை முற்றிலுமா மாத்தி இளமை தோற்றத்தை தரும்னு அவங்க சொல்றாங்க. அதனாலேயே உலகத்துல இருந்து பல பேர் இங்க போய் இந்த கோல்டு ஃபேஷியலை பண்ணிட்டு இருக்காங்க. கோல்டு ஃபுட். துபாயில மக்கள் தங்கத்தை முகத்துல மட்டும் பூசுறதோட நிறுத்தல, தங்களோட உணவுலையும் பயன்படுத்திட்டு வராங்க. நாம சில பேர் கோல்டு ஸ்பூனையும் கோல்டு பிளேட்டையும் சாப்பிடறதுக்காக உபயோகப்படுத்துறத பார்த்திருப்போம். ஆனா இவங்க ஒரு படி மேல போய் அவங்க தங்கத்தையே சாப்பிட தொடங்கி இருக்கிறாங்க. அதாவது துபாயில 24 கேரட் கோல்டு பயன்படுத்தப்பட்ட பர்கர், பீஸா, ஐஸ்கிரீம், கேப்பச்சினோஸ், சாக்லேட்ல இருந்து சமோசா வரைக்கும் எல்லாத்திலையும் கோல்ட பயன்படுத்தி இருக்கிறாங்க. தங்கத்தை எப்படி சாப்பிட முடியும் நீங்க கேட்டீங்கன்னா கண்டிப்பா முடியும்னு அவங்க சொல்றாங்க. இவங்க தங்கத்தை உணவா பாக்குறது கிடையாது, அது நோய் தீர்க்கும் ஒரு மருந்தா பாக்குறாங்க. தங்கத்துக்கு உடல்ல இருக்கிற பல வியாதிகளை குணப்படுத்தக்கூடிய தன்மை இருக்கிறதா அவங்க சொல்றாங்க. ஆனா அப்படி தங்கத்தை சாப்பிடுறதுக்கு சில விதிமுறைகள் இருக்கு. இந்த மாதிரி தங்கத்தை நீங்க சாப்பிடணும்னா 23 இருந்து 24 கேரட் இருக்கிற தங்கத்தை மட்டும் தான் சாப்பிட முடியும். அது மட்டும் இல்ல, தங்கத்தை பவுடர் மாதிரி அரைச்சோ இல்ல ரொம்பவுமே மெலிதான ஷீட் மாதிரி பயன்படுத்தி தான் அதை சாப்பிட முடியும். அப்ப நம்ம வீட்டுல யூஸ் பண்ற நகைகளை எல்லாம் மெல்லிஷான சீட்டா மாத்தி பயன்படுத்தலாமான்னு கேட்டா முடியாது. அது ஏன்னா நம்ம வீட்டுல இருக்கிற நகைகள்ல அதிக அளவுல பிற உலோக கழிவுகள் இருக்கு. அதை நம்ம சாப்பிட்டோம்னா அது நம்ம உடம்புக்கு ஆபத்தா முடிஞ்சிடும். அப்ப இந்த தங்கத்தோட டேஸ்ட் எப்படி இருக்கும் நீங்க கேட்டீங்கன்னா தங்கத்துக்கு டேஸ்ட்ங்கிறதே கிடையாது. இதனால நாக்குக்கு இந்த தங்கத்தால விருந்து படைக்க முடியாது. இது ஒரு ஆடம்பரத்தோட அடையாளமா தான் பார்க்க முடியும்.
கின்னஸ் ரெக்கார்ட்ஸ். துபாய்ங்கிறது கின்னஸ் ரெக்கார்டுகள் நிரம்பி வழியிற ஒரு இடமா தான் இருக்குது. துபாய் இதுவரைக்கும் 425க்கும் மேற்பட்ட கின்னஸ் ரெக்கார்டுகளை படைச்சிருக்குது. எடுத்துக்காட்டா சொன்னோம்னா நம்ம எல்லாருக்கும் தெரிஞ்ச புர்ஜ் கலிஃபா. இது உலகத்திலேயே மிக உயரமான அலுவலகம் மற்றும் குடியிருப்பு கட்டிடமா கின்னஸ் வேர்ல்ட் ரெக்கார்டை படைச்சிருக்கு. இது மட்டும் இல்ல, உலகத்திலேயே ரொம்பவுமே வேகமான காஸ்ட்லியான போலீஸ் கார்ங்கிறது துபாயில தான் இருக்குது. அதாவது அவங்க புகாட்டி வேரியன போலீஸ் காரா பயன்படுத்திட்டு வராங்க. அந்த காரோட மதிப்பு மட்டும் இந்திய ரூபாய்க்கு 13 கோடி. இது மட்டும் இல்ல, இன்னும் பல ரெக்கார்ட்ஸ துபாய் தன் வசம் வச்சிருக்கு. உலகத்திலேயே மிகப்பெரிய ஃபவுண்டைன், அதே மாதிரி ரொம்பவுமே ஆழமான ஸ்விம்மிங் பூல், உலகத்திலேயே மிகப்பெரிய ஜெயிண்ட் வீல் மற்றும் ஃப்ரேம்னு பல கின்னஸ் ரெக்கார்டுகளுக்கு சொந்தக்கார நாடாதான் துபாய் இதுவரைக்கும் இருந்துட்டு வருது. புர்ஜ் அல் அரப். துபாயில உலகத்திலேயே காஸ்ட்லியான பல ஹோட்டல்ஸ் இருக்கு. அதுல ஒண்ணுதான் இந்த புர்ஜ் அல் அரப். ஆனா மத்த ஹோட்டல்ல இருந்து இந்த புர்ஜ் அல் அரப் ரொம்பவே வித்தியாசமானது. இந்த ஹோட்டல் மத்த ஹோட்டல்ல இருந்து ரொம்பவே தனித்துவமா இருக்கணுங்கிறதுக்காக அதிகப்படியான கோல்ட அந்த ஹோட்டல்ல பயன்படுத்தி இருக்காங்க. இந்த ஹோட்டல்ல இவங்க பயன்படுத்தி இருக்கிற கோல்ட வச்சு மோனலிசா பெயிண்டிங்க 46,265 தடவை கவர் பண்ண முடியும். அதுவே ஒரு ஸ்கொயர் மீட்டர்ல கணக்கு பண்ணோம்னா கிட்டத்தட்ட 1800 ஸ்கொயர் மீட்டர் பரப்பளவை கவர் பண்ணக்கூடிய கோல்ட அந்த ஹோட்டல்ல அவங்க பயன்படுத்தி இருக்காங்க. இந்த ஹோட்டலுக்குள்ள நீங்க போனீங்கன்னா ஒவ்வொரு டோருக்கு பின்னாடியும் உங்களை வரவேற்கிறதுக்கு ஒரு ஆள் தயாரா இருப்பாங்க. வரவேற்கிறது மட்டும் இல்ல, கவனிப்பும் அங்க அதிகமாகவே இருக்கும். நான் முன்பே சொன்ன மாதிரி இந்த ஹோட்டல்ல இருக்கிற முக்கியமான சிறப்பம்சமே அந்த ஹோட்டல்ல பயன்படுத்தப்பட்டிருக்கிற அதிகப்படியான கோல்டு தான். ரிசப்ஷன்ல இருந்து ரூம்ஸ் வரைக்கும் எல்லா இடத்துலயும் இங்க தங்கத்தை பயன்படுத்தி இருக்காங்க. ரூம்ல இருக்கிற சேர், வாஷ் பேசின், பெட்ல இருந்து டிவியோட ஃப்ரேம் வரைக்கும் எல்லாத்தையும் இவங்க தங்கத்தால கவர் பண்ணிருக்காங்க. அந்த ஹோட்டல்ல இருக்கிற பார்ல நீங்க போய் உட்கார்ந்து குடிக்கிற சேரும் கூட அவங்க தங்கத்தால உருவாக்கி இருக்காங்க. இது எல்லாமே பியூர் 24 கேரட் கோல்டு. பப்ளிக் ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ். துபாயில பொது இடங்கள்ல பல கட்டுப்பாடுகள் அங்க இருக்கிற மக்களுக்கு விதிக்கப்படுது. அதிலும் குறிப்பா பொது இடங்கள்ல இன்னொரு மனிதரை திட்டுறதோ இல்ல அடிக்கிறதோ துபாயில தடை செய்யப்பட்ட ஒரு விஷயமா இருக்கு. பொது இடத்துல ஒருத்தரை இன்சல்ட் பண்ற மாதிரி பேசுறது துபாயில மிகப்பெரிய கடுமையான தண்டனைக்குரிய குற்றமா கருதப்படுது. இப்படி செஞ்சா அங்க 2 ஆண்டுகள் வரைக்கும் சிறை தண்டனை கிடைக்கும். அது மட்டும் இல்ல, 20,000 திர்ஹம்ஸையும் ஃபைனா போடுவாங்க. அது இந்திய மதிப்புப்படி கிட்டத்தட்ட 4,50,000 ரூபாய். ஏன்னா துபாயில பொது இடங்கள்ல அங்க இருக்கிற மக்கள் ஒழுக்கமா நடந்துக்கணுங்கிறதுக்காக அந்த அரசாங்கம் இந்த மாதிரி கட்டுப்பாடுகளை விதிச்சிருக்காங்க. இது பப்ளிக்கா மட்டும் கிடையாது, அங்க இருக்கிற ஸ்கூல் மற்றும் காலேஜஸ்லயும் இதே மாதிரி விதிமுறைகள் பின்பற்றப்படுது. இதற்கு சோசியல் மீடியாவும் விதிவிலக்கு கிடையாது. நீங்க அங்க போய் சோசியல் மீடியால யாரையாவது தவறா பேசி கமெண்ட் பண்ணீங்கன்னா உங்களுக்கு மிகப்பெரிய அபராதங்கள் இந்த குற்றத்துக்காக அந்த அரசாங்கத்தால விதிக்கப்படும். எந்த அளவுக்கு அந்த அரசாங்கம் அபராதம் போடுவாங்கன்னா 2,50,000 திர்ஹம்ஸ்ல இருந்து 5 லட்சம் திர்ஹம்ஸ் வரைக்கும் உங்க மேல அந்த அரசாங்கம் ஃபைன் போடும். இத அப்படியே இந்திய ரூபாய்க்கு கன்வெர்ட் பண்ணோம்னா அது கிட்டத்தட்ட 1 கோடி ரூபாய்க்கும் அதிகம். சில நேரங்கள்ல உங்களுக்கு சிறை தண்டனை கிடைக்கிறதுக்கும் அதிக வாய்ப்புகள் இருக்கு. ஃபுட் ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ். துபாயில நம்மளோட பாதத்தை மத்தவங்களுக்கு தெரியற மாதிரி உட்கார்ந்தா அது அங்க ஒரு மிகப்பெரிய தவறா கருதப்படுது. நம்ம ஊர்ல நம்மளை விட பெரியவங்களுக்கு முன்னாடி கால் மேல கால் போட்டு உட்கார்ந்தா சில பேருக்கு அது பிடிக்காது. அந்த மாதிரி தான் துபாயில கால் பாதம் தெரியற மாதிரி உட்கார்றது தவறுன்னு அவங்க சொல்றாங்க. இது நம்ம ஊர்ல கடைபிடிக்கிற சில கலாச்சாரம் மாதிரி துபாயில கடைபிடிக்கக்கூடிய ஒரு கலாச்சாரம். பாதம் தெரியறதுல என்ன பிரச்சனைன்னு நீங்க கேட்டீங்கன்னா, நம்ம நடக்கும்போது கால் பாதத்துல அதிகப்படியான அழுக்குகள் படியும். இந்த அழுக்கான பாதத்தை இன்னொருத்தருக்கு நேரா காட்டுறது மரியாதை குறைவா அவங்க கருதுறாங்க. இந்த கலாச்சாரத்தை அவங்களோட மத கோட்பாடுகள் மூலமாக பின்பற்றிட்டு வரதா சொல்றாங்க. அதாவது தொழுகைக்கு முன்னாடி பாதங்களை நல்ல முறையா கழுவணும்னு குரான்ல எழுதி இருக்கிறதா அவங்க சொல்றாங்க. அப்படின்னா பாதம் தெரியாம ஷூ, செப்பல்ஸ் எல்லாம் மாட்டிட்டு மத்தவங்க முன்னாடி கால் நீட்டி உட்காரலாமான்னு கேட்டீங்கன்னா அதுவும் கூடாது. அப்படி உட்கார்றதையும் தவறுன்னு தான் அவங்க சொல்றாங்க. அதனால ஷூவை பயன்படுத்தி ஒருத்தங்களை மிதிக்கிறதையோ அடிக்கிறதையோ மிகப்பெரிய தண்டனைக்குரிய குற்றமா துபாயில பார்க்கப்படுது. பப்ளிக் டிரான்ஸ்போர்ட். துபாயில நம்ம பப்ளிக் டிரான்ஸ்போர்ட்டை பயன்படுத்துறதுக்கு பல விதிமுறைகளை அந்த அரசாங்கம் விதிச்சிருக்காங்க. அதாவது நீங்க துபாயில பப்ளிக் டிரான்ஸ்போர்ட்ல டிராவல் பண்ணும்போது சாப்பிடக்கூடாது, ட்ரிங்க்ஸ் எதுவும் குடிக்க கூடாது. இந்த மாதிரி செயல்களை அங்க முற்றிலுமா தடை பண்ணி வச்சிருக்காங்க. பப்ளிக் டிரான்ஸ்போர்ட்ல பல கட்டுப்பாடுகளை அவங்க விதிச்சிருந்தாலும் ரொம்பவுமே ஸ்ட்ரிக்டா ஃபாலோ பண்ற ஒரு ரூல்னா ஃபுட்டை சாப்பிடக்கூடாதுங்கிற இந்த ரூலை தான் அவங்க ரொம்பவுமே ஸ்ட்ரிக்டா ஃபாலோ பண்றாங்க. இந்த ரூலை துபாயில இருக்கிற போலீஸ் டிபார்ட்மெண்டோட ஒரு பிரிவான பப்ளிக் டிரான்ஸ்போர்ட் செக்யூரிட்டி கமாண்ட்
பிரான்ச்சோட மேற்பார்வையில அவங்க கண்காணிச்சுட்டு வராங்க. இவங்களோட முக்கியமான வேலையே பப்ளிக் டிரான்ஸ்போர்ட்டை ரொம்பவுமே கிளீனா வச்சுக்கிறது தான். இதன் மூலமா அதுல டிராவல் பண்றவங்களோட எக்ஸ்பீரியன்ஸ இன்னும் மேம்படுத்தி அவங்களோட டிராவலை இன்னும் இனிமையாக்குறது தான் இவங்களோட குறிக்கோளாவே இருக்குது. இந்த விஷயத்தை நீங்க மீறினாலும் அங்க அபராதம்ங்கிறது கடுமையாகவே இருக்கும். இது மட்டும் கிடையாது, நீங்க பப்ளிக் டிரான்ஸ்போர்ட்ல டிராவல் பண்ணும்போது நீங்க உட்கார்றதுக்கும் கூட அவங்க ரூல்ஸ் போட்டிருக்காங்க. அதாவது நீங்க உட்காரும் போது பக்கத்து சீட் மேல கால் போட்டு உட்கார கூடாது. பக்கத்துல இருக்கிற பேசஞ்சர்ஸ்க்கு தொந்தரவு தர மாதிரி எந்த ஒரு காரியத்தையும் செய்யக்கூடாது. ட்ரைனிங் கொடுக்கப்படாத பெட்ஸ் அனிமல்ஸ கொண்டு வரக்கூடாதுங்கிற மாதிரி நிறைய விஷயங்களுக்கு அங்க ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ் இருக்கு. இது எல்லாத்தையும் ஃபாலோ பண்ணா மட்டும்தான் துபாயில நம்மனால ஃபைன் இல்லாம ஒரு பப்ளிக் டிரான்ஸ்போர்ட்ல டிராவல் பண்ண முடியும். கார் வாஷ். துபாயில நம்ம சொந்த காரை கழுவுறதுக்கும் கூட அந்த அரசாங்கம் பல கட்டுப்பாடுகளை விதிச்சிருக்காங்க. அதாவது துபாயில நம்ம காரை சரியான முறையில சரியான இடத்துல ரூல்ஸ பின்பற்றி கழுவலைனா நம்மளுக்கு பல பிரச்சனைகள் வரும். அங்க காரை வாஷ் பண்றதுக்குன்னு கடுமையான விதிமுறைகள் இருக்கு. வெறும் கார் வாஷ் தானே, இதுக்கு இவ்வளவு கட்டுப்பாடுகள் தேவையான்னு நீங்க கேட்டீங்கன்னா தேவைன்னு அந்த அரசாங்கம் சொல்லியிருக்கு. அதற்கு காரணத்தையும் அந்த அரசாங்கம் சொல்லுது. அது என்னன்னா, விதிமுறைகளை மீறி கார் வாஷ் பண்றது அங்க இருக்கிற சுற்றுச்சூழலுக்கு ஆபத்தை ஏற்படுத்தக்கூடுன்னு அங்க இருக்கிற அரசாங்கம் சொல்லுது. அனுமதி இல்லாத இடத்துல கார் வாஷ் பண்றது இல்ல விதிகளை மீறி கார் வாஷ் பண்ணும்போது அந்த அழுக்கு தண்ணி அங்க இருக்கிற கால்வாய்களை மாசுபடுத்துறதா அந்த அரசாங்கம் கருதுறாங்க. இதனால அங்க இருக்கிற சுற்றுச்சூழலுக்கும் கேடு ஏற்படுங்கிறதுக்காக இந்த அளவுக்கு ரெஸ்ட்ரிக்ஷன்ஸை அந்த அரசாங்கம் அந்த நாட்டுல விதிச்சிருக்காங்க. துபாய் அட்ரஸ் சிஸ்டம். துபாயில நம்ம நாட்டுல பயன்படுத்துற மாதிரியோ இல்ல பிற நாடுகள்ல பயன்படுத்துற மாதிரியோ சரியான அட்ரஸ் சிஸ்டம்ங்கிறது கிடையாது. அதாவது துபாயில நீங்க ஒரு இடத்துக்கு பொருளை அனுப்பணும்னா அந்த இடத்துக்கு சரியான பின் கோடோ இல்ல ஏரியா கோடோ இருக்காது. அதுக்கு பதிலா அங்க இருக்கிற எல்லா பில்டிங்ஸ்க்கும் அவங்க ஒரு தனித்துவமான நம்பரை பயன்படுத்துறாங்க. இந்த நம்பரை அவங்க மக்கானி நம்பர்னு சொல்றாங்க. இந்த நம்பரை மட்டுமே நம்மளால தனியா பயன்படுத்த முடியாது. அதோட போஸ்ட் ஆபீஸோட பாக்ஸ் நம்பரையும் சில லேண்ட்மார்க்ஸ் டீடைல்ஸ் ஆட் பண்ணி தான் அட்ரஸ் போன்ற ஒரு சிஸ்டத்தை இவங்க பயன்படுத்திட்டு வராங்க. அதுவும் இந்த மக்கானி நம்பரை அவங்க 2015க்கு பிறகுதான் பயன்படுத்தவே தொடங்கி இருக்காங்க. அதுக்கு முன்னாடி பயன்படுத்தப்பட்ட துபாயோட அட்ரஸ் சிஸ்டம் ரொம்பவே கன்ஃபியூஸ் ஆன ஒரு அட்ரஸ் சிஸ்டமா தான் இருந்திருக்கு. அதாவது ஒரு அட்ரஸுக்கு நம்ம வழி எப்படி சொல்லுவோம் அந்த மாதிரி வழி சொல்ற மாதிரி தான் அட்ரஸ் சிஸ்டத்தை 2015க்கு முன்னாடி அவங்க பயன்படுத்திட்டு வந்துட்டு இருந்திருக்காங்க. இந்த வீடியோ இதோட முடிவுக்கு வருது. நீங்க இந்த வீடியோல பார்த்த துபாயை பத்திய ஃபேக்ட்ஸ்ல உங்களை ரொம்பவே ஆச்சரியப்படுத்தினது எதுங்கிறத மறக்காம கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணுங்க. ஓகே மக்களே, தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காம லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. தி அமேசிங் சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்துல இருக்கிற பெல் ஐகானையும் கிளிக் பண்ணுங்க. அப்பதான் நான் போடுற வீடியோ உடனே உங்களுக்கு கிடைக்கும். இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோல உங்களை பார்க்கறேன். பாய்.